நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கூட்டணியின் இளம் தலைவர் சோனியா காந்தி செல்ல மகன் பாரத் சோட்டா யாத்ராவுடைய நாயகன் என்ற 3 போஸ்டிங்க முழுசா வச்சிருக்கிற ராகுல் காந்தியுடைய பாரத் சோட்டா நியாய யாத்ரா மணிப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் போகிற அந்த பயணத்தில் இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் வைத்து ராகுல் காந்தியின் கார் கண்ணாடி தாக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், ராகுல் காந்தி மீது 1000 விமர்சனம் இருந்தாலும், ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான நம்பிக்கைக்குரிய தலைவராக கொண்டாடப்படுகிற போற்றப்படுகிற ராகுல் காந்தியுடைய கார் ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு சுதந்திர நாட்டில், ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு நம்முடைய வன்மையான கண்டனங்கள் என்று பல பேர் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் எழுதிக்கிட்டு இருப்பான். ஆனால் ராகுல் காந்தியுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதுக்கு எனக்கு சிறு வருத்தம் கூட நம்மளால் தெரிவிக்க முடியாது. கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதுக்கே இவ்வளோ வருந்திரியாடா, ஈழத்தில் எங்களுடைய ஈழ கனவை சுக்கு சுக்கா உடைச்சி அப்போ நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம். ராகுல் காந்தியுடைய கார் கண்ணாடி மட்டுமல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியே அந்த கண்ணாடி சில்லுகள் போல சுக்கு சுக்காக இந்தியாவில் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கான உண்மையான விடுதலை என்பது என்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகுதோ அதான் உண்மையான சுதந்திரமாக இருக்க முடியும். சுதந்திரம் அடைந்து இந்த இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆண்ட காங்கிரஸால் தான் இந்தியா இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், கையூட்டு, அதை எல்லாவற்றையும் தாண்டி பல்வேறு தேசிய இன மக்களை முடக்கியது, ஒடுக்கியது. ஈழம் என்கிற கனவு தேசத்தை நொறுக்கி போடுறது, கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள நாசகார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது, இந்தியா முழுக்க இன்னைக்கு இருக்கிற பல்வேறு நாசகார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது. அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, காங்கிரஸ் தொடங்கி வச்சான், இவன் தொடர்ந்தான் பாரு. காங்கிரஸ் ஒரு பிள்ளையை பெத்தெடுப்பான், பாஜக வளர்ப்பான், ரெண்டும் ஒன்று தான். நம்மளை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் என்பது கதர்கட்டிய பாஜக, பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ். ரெண்டுக்கும் எந்த மாற்றம் கிடையாது. இங்க எப்படி கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றம் கிடையாதோ அப்படி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த மாற்றம் கிடையாது. ஏற்கனவே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பாரத் சோட்டா யாத்ரான்னு சொல்லி மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 3 மாத காலம் பயணப்பட்டு நடந்து போனார். அந்த 3 மாத கால பயணத்தில் இந்தியாவுடைய ஒற்றுமை வலுப்பெறும், இந்தியாவுடைய மக்களாட்சி வலுப்பெறும், இந்தியாவுடைய ஜனநாயகம் வலுப்பெறும், இந்தியாவில் இந்தியர்கள்லாம் வளர்வார்கள் என்று சொன்னார்கள். கடைசியில் இந்தியாவும் வளரல, ஒற்றுமையும் வளரல, எதுவும் வளரல. ராகுல் காந்தியுடைய தாடி மயிர் மட்டும் தான் வளர்ந்துச்சு. பாகுபலி 1, பாகுபலி 2 மாதிரி பாரத் சோட்டா யாத்ரா 1, பாரத் சோட்டா யாத்ரா 2ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக பாரத் சோட்டா நியாய யாத்ரா அப்படின்னு மணிப்பூர் மும்பை நோக்கி குறுக்கு மறுக்குமா ராகுல் காந்தி நடக்கிறாரு. இந்த நடப்பதன் மூலமாக இந்தியாவில் எதையாவது ஒரு சிறு மாற்றத்தை ராகுல் காந்தியால் ஏற்படுத்தி விட முடியும் என்றால் சத்தியமா இல்லை. ஏற்கனவே நடந்த பாரத் சோட்டா யாத்ரா முடிஞ்ச பிறகுதான் 5 மாநில தேர்தல் முடிவு வந்துச்சு. 5 மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் மண்ணை கவ்வியது. அப்போ இந்த பாரத் சோட்டா யாத்ரா வட மாநிலங்களில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதான் யதார்த்தமான உண்மை. அப்ப இப்ப இருக்கிற பாரத் சோட்டா யாத்ரா எதையாவது தாக்கத்தை ஏற்படுத்திடுமா? மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரம் வந்திருக்கிறது. இந்த கலவரத்துக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதனால தான். அந்த கலவரத்திற்கும் மோடி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, மோடி போய் நேரில் பார்க்கல. இதை வச்சு பாஜக இந்தியா முழுக்க நடத்திய போராட்டங்கள் எத்தனை? ஏங்க, ஒரு மணிப்பூர்ல 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொடுமையான முறை தாக்கப்பட்டிருக்காங்க. மரணங்களே பல 100 மரணங்கள் சொல்றாங்க, பல 100 பாலியல் வன்கொடுமைகள் சொல்றாங்க. சொந்த நிலத்துக்குள்ள அகதிகளாக அந்த மக்கள் 12,000 பேர் அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்க. பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, பல தேவாலயங்கள் உடைத்து எரியப்பட்டிருக்கிறது, 180 தேவாலயம், சர்ச்சு. அப்போ இது எவ்வளவு சென்சிட்டிவான பிரச்சனை. நீங்க பாலஸ்தீனத்திற்கும் சிரியாவிற்கும் இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்தது, பல்வேறு இயக்கங்கள் நடத்தினார்கள். ஆனால் மணிப்பூர் என்பது இந்தியாவுக்குள்ள ரத்தமும் சதையுமாக நாம் காணொலியாக பார்த்துட்டோம். 2 பெண்களை அடிச்சு கொண்டு போறத. இதற்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் என்கிற கட்சி புரட்டி போட்டுக்க வேண்டாமா? 2G ஸ்பெக்ட்ரம்ல அந்த வழக்கு வந்த பொழுது அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை தான், சின்ன கட்சி தான், ஒரு ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, எதிர்கட்சியாகவும் பெரிய ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் பாராளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி முடக்கி போட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் தோற்று பிஜேபி வருவதற்கு காரணமாக அமைந்ததுல 2G வழக்கு மிக முக்கியமான வழக்கு. அப்ப அந்த ஒரு வழக்குக்காக, ஒரு ஊழலுக்காக பாராளுமன்றத்தை பிஜேபி முடக்கினான. நீ மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்க, இந்தியா முழுக்க நீ என்ன பண்ண? பாராளுமன்றத்தில் என்ன பண்ண? ஏன்னா மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் தகுதி கிடையாது. மணிப்பூர் கலவரத்தை நீ பேசுறனா சீக்கியர்கள் மேல நீங்க தாக்குதல் நடத்துறத பிஜேபி பேசும்.
மற்ற கட்சிகள் பேசும். மணிப்பூர் கலவரத்தை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஈழத்துக்கு நீங்க செஞ்ச துரோகத்தை தமிழர்கள் பேசுவாங்க, தமிழ்நாட்டு கட்சிகள் பேசும். அப்போ காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கான தகுதி இல்லை. பிஜேபி ஊழல் செய்கிறது, சிஏஜி அறிக்கை வந்திருக்கிறது, பல லட்சம் கோடி முறைகேடுன்னு காங்கிரஸ் சொன்னா நீ சவப்பெட்டிலே ஊழல் பண்ணவனாச்சே. ராணுவருடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல், ராணுவ வீரனுக்கு சவப்பட்டி வாங்கின ஊழல், புல்லட் ப்ரூஃப் வாங்கின ஊழல், துப்பாக்கி வாங்கின ஊழல், ஹெலிகாப்டர் பேர ஊழல், சேது சமுத்திர கால்வாய் ஊழல், நிலக்கரி ஊழல், 2G ஊழல்னு 50 ஆற்றங்களை பஞ்சபூதங்களில் ஊழல் பண்ண கட்சியில் காங்கிரஸ். ஏங்க பிள்ளைகளுக்கு போகிற கடலை முட்டாயில் ஸ்நாக்ஸில் ஊழல் பண்ண கட்சியாச்சே காங்கிரஸ் சொல்லி பிஜேபிக்காரன் கேள்வி கேட்பான். நீ என்ன பதில் சொல்லுவ? சிஏஏ NPR NRC குறித்து காங்கிரஸ் பேசினா சிஏஏ NPR NRC நாங்கள் வந்து அமலாக்கம் பண்ண போகிறோம், நீங்கள் தானே அதுக்கு கொண்டு வந்தீங்க. அந்த சிஏ NPR NRCயை முதல்ல ஆரம்பிச்சு விட்டதே மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசானு சொல்லி பாஜக கேள்வி கேட்கும். நீட்டை பற்றி பேசுனா நீட்டுக்கான அச்சாரத்தை போட்டதே காங்கிரஸ் ஆனு கேட்பான். இல்லை என்ஐஏ பற்றி பேசுனா என்ஐஏ கொண்டு வந்து நீங்கள் தானப்பா. எந்த திட்டத்தை எடுத்தாலும் அந்த திட்டத்திற்கான வேர்தடி போனால் காங்கிரஸாக இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி எதிர்க்கும்? சரி, ஊழல் லஞ்சம் வேண்டாம், திட்டங்கள் வேண்டாம், சட்டங்கள் வேண்டாம். விலைவாசி உயர்வை எதிர்த்து காங்கிரஸ் இந்தியா முழுக்க நடத்திய போராட்டங்கள் எத்தனை? கேஸ் மானியம் கொடுக்கல, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராடிய போராட்டங்கள் எத்தனைன்னு கேட்டால் போராடவே முடியாது. நீங்கள் போராடினா உன் ஆட்சிலையும் விலைவாசி உயர்வு இருந்துச்சு, உன் ஆட்சிலையும் கேஸ் மானியம் கொடுக்கல, உன் ஆட்சிலையும் கேஸ் விலை உயர்வு இருந்துச்சு, அப்புறம் நீ எப்படி போராடுவ? ஒன்னால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்பான். அப்போ காங்கிரஸால் எதை எதிர்த்தும் போராட முடியாத ஒரு கட்சியாக 2004 2014 வரைக்கும் ஆண்ட காங்கிரஸ் இந்தியாவில் ஏற்படுத்திய கேவலமான ஆட்சியினுடைய விளைவுதான் பாரதிய ஜனதா கட்சி என்று ஒட்டுமொத்த கட்சிகள் நம்புது. அதனால காங்கிரஸ் எதையும் எதிர்த்து பேச முடியல, பேசினாலும் அதுக்கான தகுதி இல்லை. இப்போ நம்ம கேட்குற கேள்வி ஒன்னே ஒன்று தான், இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணி மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பதற்கான ஒரே ஒரு இந்தி கட்டமைப்பு. பிஜேபி ஒரு மோசமான ஆட்சி கொடுக்குது, ஆமாம் உண்மைதாங்க, பிஜேபி மோசமான ஆட்சி தான் கொடுக்குது. பிஜேபி ஆட்சி சரியில்லை, ஆமாம் சரியில்லை. பிஜேபி ஆட்சியில் விலைவாசி உயர்வு, ஆமாம் விலைவாசி உயர்வு. பிஜேபி ஆட்சியில் கேஸ் மானியம் கூட தரலை, ஆமாம் தரலை. சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், தரலை. கருப்பு பணத்தை மீட் பண்ணி சொன்னார், மீட்கலை. 1000 நோட்டு 500 நோட்டை ஒழிச்சிட்டா நாட்டில் வந்து தீவிரவாதம் ஒழிஞ்சிரும், பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும், கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும், இல்லீகல் மணியே இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் இன்னும் தீவிரவாதம் இருக்குது, பயங்கரவாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கருப்பு பணம் கள்ளப்பணம் எல்லாமே சந்தையில் இருக்குது. அப்போ எதுவும் செயல்படுத்தப்படலை. ஜிஎஸ்டி போட்டு நாடு முழுக்க சிறு குறு தொழில்கள் அழிஞ்சு போச்சு. பண மதிப்பிழப்பில் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான், பல பேர் கடையை சந்திட்டு போயிட்டான், பல நிறுவனங்கள் அழிஞ்சு போச்சு. இப்படி பல மோசகார திட்டங்களை கொண்டு இருக்கிற மோடி ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரே தகுதி இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இந்தியா அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியை உருவாக்கிய முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் நிதிஷ்குமார். அவர் கடந்த வாரம் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேறாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம், இந்த கூட்டணிக்கு இந்தியாங்கிற பேரே பொருந்தா பேர், இந்த கூட்டணிய பேரே முதல்ல மாற்றணுங்கிறாரு. அது இல்லாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த கூட்டணி மேலே வைக்கிறாரு. இந்த கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு எவ்வளவு தொகுதின்னு சொல்லலை, யாருக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடுன்னு சொல்லலை. அப்போ இது எதுவுமே எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இன்னும் 2 மாதம் தேர்தல் வரப்போகுது, எதையுமே முடிவு செய்யாமல் நம்ம எப்படி போய் நிற்கிறதுன்னு சொல்லி அவர் பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டார். பிஜேபிக்கு நேர் எதிர் கருத்து கொண்ட நிதிஷ்குமார் அங்கே போய் இணைகிற அளவுக்கு தான் இருக்குது இந்தியா கூட்டணி. இந்த கூட்டணியில் மிக முக்கியமான கட்சியாக இருக்குது ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணியுடைய மிக முக்கியமான கட்சி. ஆனால் ஆம் ஆத்மி இந்தியா முழுக்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்குமா? ஆனால் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காதான். இந்த கூட்டணியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான கட்சி திரிணாமுல் காங்கிரஸ், மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்போம், ஆனால் மேற்கு வங்காளத்தில் நாங்கள் காங்கிரஸ் கூட இருக்க மாட்டோம். அதே போல கம்யூனிஸ்ட் இந்தியா முழுக்க நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருப்போம், கேரளாவில் நாங்கள் இருக்க மாட்டோம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட கிடையாது, மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட கிடையாது, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட கிடையாது. ஆனால் இந்தியாவில் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. அதாவது என் வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா வந்தால் நான் மதிக்க மாட்டேன், எங்கள் அப்பா வந்தால் நான் மதிக்க மாட்டேன், எங்கள் அக்கா வந்தால் நான் மதிக்க மாட்டேன், எங்கள் மதுரை வந்தால் நான் மதிக்க மாட்டேன், எங்கள் சித்தி வந்தால் மதிக்க மாட்டேன், யாருக்கும் என் வீட்டுக்குள்ளே சோறுபட மாட்டேன். ஆனால் வெளியே எங்கேயாவது நான் பார்த்தேன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். இதுக்கு பேர் தான் இந்தியா கூட்டணி. நிதிஷ்குமார் சொன்னதை விட மம்தா பானர்ஜி சொன்னதான் ராகுல் காந்தியோடைய அந்த குட்டி நெஞ்சு வெடிச்சிருச்சான். வெடிச்சது வந்து பஞ்சு மட்டும் இல்லாமல் அந்த குட்டு குக்கு நெஞ்சு இந்த மாதிரிலாம் வடிவேலு அது மாதிரி குட்டி நெஞ்சு வெடிச்சிருச்சான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு சீட்டு கூட இல்லாத மேற்கு வங்காளத்தில் இல்லாத காங்கிரஸுக்கு நாங்கள் 2 MP சீட்டு கொடுக்கணுமோ, உங்க கூட கூட்டணி வைக்கணுமோ அப்படின்னு அந்த அம்மா பிஞ்ச செருப்பையும் விளக்குமாரி ஒன்னா வச்சு அடிச்சிருக்கு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் அந்த கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸை வச்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கூட காங்கிரஸ் கூட்டணி வெக்கம், சூடு, சொரணை, மானம், ஈனம் ஏதாவது காங்கிரஸ்க்கு இருந்தா இப்படி நம்மளை பத்தி கேவலமா பேசுற ஒருத்தங்களோடு கூட்டணி வைக்குமா? எதை எல்லாத்தையும் தாண்டி கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் நம்மளுடைய ராஜ கண்ணப்பன் சொல்றாரு, வேலையும் செய்ய மாட்டானுங்க, கட்சியும் வளர்க்க மாட்டானுங்க, இவங்களுக்கு கூட்டணி மட்டும் கொடுக்கணும். அதாவது இந்த வீட்டில் உட்காந்துட்டு மாமியார்லாம் மருமகளை கிண்டல் பண்ணுவாங்க, இளவடுத்தா வந்துட்டா ஒரு வேலையும் செய்யறதில்ல, திங்கிறதுக்கு மட்டும் வந்துடுறா அப்படின்னு மருமகளை கிண்டல் பண்ணுவது. மருமக மாமியாரை ஒரு ஏதாவது வீட்டில் திண்ட கருமாந்திரமா உட்கார்ந்துருக்கு, நகருதா, தினமும் 3 வேளை தின்னுக்கிட்டு இருக்கு, ஒரு வேளை பார்க்கதா அப்படின்னு சொல்லி மருமக சாடமாடியா மாமியாரை பேசுறது. மாமியார் மருமகளும் சாடமாடியா பேசுற மாதிரி ராஜ கண்ணப்பன் காங்கிரஸை வண்டியா கழிகளி ஊத்துறாப்புல. அதாவது கட்சியை வளர்க்கறது கிடையாது, மக்கள்கிட்ட போகிறது கிடையாது, ஆனால் கூட்டணிக்கு மட்டும் உங்களுக்கு சீட்டு வந்து அதிகமாக கிடைக்கணுமா? அப்போ என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் திமுக கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறோம், மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள்கிட்ட ஓட்டை வாங்குகிறோம், மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறோம், டிஸ்மிஸ் பண்ணி விடுறோம், ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்து உங்களுக்கு நொட்டிக்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு போகணுமோ, உங்களுக்கு நாங்கள் உழைச்சி கொடுக்கணுமோ அப்படின்றாங்க. காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்குறதுக்கு கட்சி எடுக்கிறது, அது என்ன பிரயோஜனம்? உழைக்கணும், மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணும், கட்சி நடக்கிறது இல்லை. அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாருது, எட்டி பார்க்கறது, இது வந்தாலும் மக்கள் மத்தியில். இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பேசுறாங்கன்னா, தேர்தலில் வேட்பாளர் நிப்பாட்டினா காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் திமுக கட்சிக்காரன் வேலை பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திமுகவே ஃபண்டு கொடுத்து இந்த தொகுதியில் காங்கிரஸுக்கு வேலை பாருங்கன்னு சொன்னாலும் கூட காங்கிரஸுக்கு நிச்சயமாக திமுக கட்சிக்காரன் வேலை பார்க்க போகிறது கிடையாது, ஓட்டு போடுறது கிடையாது. அதுக்கு பதிலாக காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி தான் ஓட்டு விடுவாங்க. பொதுவாகவே அப்படி நடக்கும். அப்போ அந்த அளவுக்கு திமுகவுடைய முக்கியமான மூத்த அமைச்சர்களே காங்கிரஸை தமிழ்நாட்டில் கழி ஊத்துறாங்க. ஆனாலும் வெக்கம், சூடு, சொரணை, மானம், ஈனம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் 7 சீட்டு கேட்டுக்கிட்டு திமுக நிற்போம். 7 சீட்டு திமுக கிட்ட கேட்டிருக்காங்க. திமுக நாங்கள் 3 சீட்டுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். 3 அதிகபட்சம் 5 இந்த இழுபறியில் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்படி இந்த இந்தியா கூட்டணியே இந்தியா முழுக்க இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப சேட்டை பண்ணுறவனை, ரொம்ப துன்பம் இழைத்தவனை, ரொம்ப ஊருக்குள்ளேயே அநியாயம் பண்ணவனை, ஊர் சொத்தை ஆட்டையை போட்டவனை, ஊர் மக்களை வந்து படாத பாடு படுத்துனவனை சொல்லுவாங்க, நீ எல்லாம் கடைசி காலத்தில் அழுந்தி தாண்டா சாவ, உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காங்கிரஸை பார்த்து சொல்கிறோம், காங்கிரஸ் உனக்கு நல்ல சாவே வராது, நீ அழுந்தி சாவ. ஈழத்து மக்களுக்கு செஞ்ச துரோகத்திற்கு, இந்தியா முழுக்க வாழ்ந்த பழங்குடியின மக்களுக்கு செஞ்ச துரோகத்திற்கு, உங்களுக்கு வாக்கு செலுத்தி வரி கட்டி உங்களை ஆள வைத்து வாழ வைத்து அழகு பார்த்த பல்வேறு மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகத்திற்கு, ஊழலுக்கு, லஞ்சத்திற்கு, முறைகேடுகளுக்கு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழுந்தி சாகும். நம்ம கண்ணு முன்னாடியே சாகும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ